அன்பான நேயர்களே, காலை வணக்கம். திருவாசகத்தில் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்லப்புறக் குழும்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். மணிவாசக பெருமானுடைய அருமையான கருத்து திருவாசகம். அந்த சிவபுராணத்தை முழுமையாக சொல்ல ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால் அன்பான நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை சோமவாரம். சிவபெருமானுக்கு மிக சிறந்த நாள். சிவாலயங்களில் பூரா சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும். நல்ல அருமையான ஒரு அமைப்பு. இன்று திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக இருக்கும். எல்லா கோயில்களிலையும் இன்று சிவபெருமானுடைய வழிபாடு மிக அருமையாக நடைபெறும். அன்பான நேயர்களே, இன்று பிரதமை தேதி மதியம் 1:07 வரை இருக்குது. அதுக்கு பிறகு துரிய தேதி, கேட்ட நட்சத்திரம் 4:40 வரை இருக்குது. பின்னாடி மூல நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே திங்கக்கிழமை 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12, குளிகன் 1:30 to 3. அதாவது சூலம் இன்னைக்கு கிழக்கு, பரிகாரம் கயிர். இந்த பரிகாரம் என்றால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவசியமாக திங்கக்கிழமைக்கு கிழக்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா வேறு வழியில் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றபோது நம்ம இன்னொன்று பயணம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த கொஞ்சோண்டு தயிரை வாங்கி வாசல் வந்துட்டு ஒரு ட்ராப்டு வாயில் குடிச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் அந்த தயிரை சாப்பிட்டுட்டு புறப்பட்டா அந்த போகிற காரியம் நமக்கு சாதகமாகும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அது எதுக்காக சொன்னான்னு தெரியல. அதனால் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம முன்னோர்கள் அவங்க சொன்னதை நம்ம அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். அதனால் அது பேர் தான் பரிகாரம் என்று பெயர். அன்பான நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கிறது. அதனால் மேஷ ராசிக்கு அருமையான நாள். குரு 2ஆம் இடத்தில் இருக்காங்க. இது ஒரு நல்ல காரியத்தை செய்யும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்காங்க. சனி 11 இருப்பது பெரிய சிறப்பு. 3, 6, 11 சனி பகவானுக்கு நல்லது. அதனால் பாவக்கிரகங்கள் பொதுவாக 3, 6, 11 இருந்தாலே நல்ல பலன். ஆயுளும் பலம், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சனி கெடுதல் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சனி பகவானும் பலமாக இருக்கார். குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும். என்னையா நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான வயதுக்கு தேக்கப்படி படிப்பு படிக்கலாம், மேலே படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், திருமணம் செய்யலாம், வீடு கட்டுறதா இருந்தால் கட்டலாம், தொழில் துவங்குறதா தோலாம். நல்லது எல்லாம் அவரவர்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு தக்கபடி அவங்கவுங்களுக்கு ஒவ்வொன்றும் தேவைப்படும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாமே தேவைப்படுறாரு. அந்த காரியங்கள்லாம் செய்யலாம். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இன்று அருமையான நாள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்குது. ஜென்ம குரு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அதாவது பிரச்சனையை உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த ஜென்மத்தில் இருக்க குரு நல்ல காரியத்தை என்ன பண்ணுவார்னா, வேறு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும். போன வருஷம் பூரா விரயமாக இருந்தது, அந்த இடத்துல வீடு கட்டியிருந்தால் இப்போ இந்த நேரம் குடி போகலாம். அந்த மாதிரி போது பதவி உயர்வு எதிர்பார்த்துருந்தால் கிடைக்கும். இடம் மாற்றம் எதிர்பார்த்துருந்தால் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்லது தானே. பிரச்சனைக்கு இடையிலே நன்மை அப்படின்னு ஒரு கருத்து. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனை தருகின்றார் போல எதையுமே செஞ்சிடாதீங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலனை தருவார். அடுத்து மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார். மிதுனராசிக்காரங்களுக்கு பூரா குரு நல்லது செய்ய மாட்டார். ஆனால் உங்களுக்கு மிதுனராசிக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். சிறந்த அமைப்பு. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் மிதுனராசிக்கும் சனி ராகு நல்லா இருக்காங்க. மிதுன ராசிக்கு ராகு மட்டும் நல்லா இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்புகள்.
10ல் ராகு இருந்தால் தொழில் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு அமைப்பு. வருமானங்கள் நிறைய வந்தால் செலவானா தெரியாது நமக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக நல்ல விரயமாக சுபவிரயங்களாக சுபகாரியங்களாக செய்யுங்கோ, நல்லது. அடுத்து கடகராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ ராசிநாதன் போய் 5ல் புதன் சூரியன் இவங்களோட சேர்ந்துருக்காங்க, குருவுடைய பார்வையில் இருக்காங்க, நல்லது. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா புதுசாக எதையும் செய்யாதீங்க. ஏன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்குது. அஷ்டம சனியில் வந்து எந்த காரியத்தை நீங்கள் பண்ணாலும் அது வந்து சிறப்பாக இருக்காது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துப்போ. சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து குரு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. பவுசுன்னா நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவாங்க, கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிட்டெல்லாம் கொஞ்சம் படிவாக நடந்து கொள்ளுங்கள், தப்பு இல்லை. பணிஞ்சால் நிமிந்துக்கலாம், நிமிந்தால் தான் கஷ்டம், ஒழிஞ்சு போயிடும். வணங்கிட்டோம்னா பிழை தவிர்க்கப்படும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. அடுத்தபடியாக கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு குரு மட்டும் இல்லை, சனி 6ல் இருக்கார். சனி 6ல் இருப்பது பெரிய சிறப்பு. அதனால் உங்களுக்கு வந்து சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். குருவும் நல்ல இடத்துல இருக்கார். கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள். அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதை மிகைப்படுத்தி சொல்ல நான் விரும்பலை. நல்லதெல்லாம் நடக்கும். ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னா வீட்டில் சும்மா முடங்கி கிடந்தால் ஓஹோன்னு எப்படி இருக்க முடியும்? நம்முடைய முயற்சிகள் திருவினையாக்கும். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. அதனால் இப்போ நேரம் நன்றாக இருக்கிறது. காற்று நல்ல காற்று அடிக்குது, தூக்கி பத்திரமா வச்சுங்க, தூக்கி விட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுங்க. அடுத்தபடியாக துளாராசி என்பதிலே உங்களுக்கு குரு 8ல் இருக்குது, அஷ்டம குரு. உங்களுக்கு ராகு 6ல் இருக்குது. அது ஒரு பெரிய சிறப்பு. ராகு பகவான் 6ல் இருப்பது மிகவும் நல்லது. உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள். ஆனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, தடைப்படும், தாமதமாகும். அதனால் விரயமெல்லாம் ஆகாது, தடைப்படும். என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, குரு அட்டம குரு என்னை போட்டு காரியத்தை ஏன் செய்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னொரு 4 மாதம் தானே, தவிர்த்தரலாம். அடுத்து விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணலாம், நல்லதெல்லாம் நடக்கும். எந்த காரியம் நீங்கள் பண்ணாலும் நடக்கும். திருமணமாகும், வீடு கட்டலாம், படிக்கலாம், வேலைக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் அவங்க உங்களுக்கு தேவையான காரியங்கள்லாம் விருச்சிக ராசி என்பது செய்யலாம். தனுசு ராசி என்பவர்களை மிக கெட்டிக்காரங்க. நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க, தனுசு ராசியில் பிறந்தவங்க ஆற்றல் மிக்கவங்க அப்படின்னு பெரியவங்க எழுதியிருக்காங்க. ஆற்றல் என்றால் திறமை என்று பொருள். அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் குரு உங்களுக்கு சரியில்லை, 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உடல்நிலை என்னமாவது பாதிப்பை கொண்டு வருவார். அதனால் அதில் கொஞ்சம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்கார். குரு பகவான் ராகு பகவான் 4ல் இருக்காங்க. இது 2 பெரிய அமைப்பு. ராகுவும் சனியும் மிகப்பெரிய கிரகங்கள். அவங்க நல்ல நிலையில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்வது நலம். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 7.5 சனி என்ன செய்வார்னா முடியும் நேரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அதனால் கழிவு முடிகின்ற நேரம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க, வேகமாக போகாதீங்க. மெதுவாக போய் நம்ம 40ல் போய் கீழே வந்தோம்னா ஒன்றும் பண்ணாது. 100 120ல் போய் கீழே வந்தோம்னா கை உடையும், கால் உடையும், மண்டை உடையும். அதனால் பார்த்து போங்க. காரில் போனீங்கன்னா 80க்கு மேலே போகாதீங்க. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதாவது நமக்கு நேரம் சரியில்லைன்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக நடந்து கொண்டு போயினா நமக்கு வருகின்ற சிரமங்கள் பாதிக்கு மேலே குறையும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, பயப்படாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே உங்களுக்கு வந்து ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்வார்னா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். ஆனால் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் இருக்குது. 30க்கு 40 இப்படி காலங்களில் வந்துன்னா 2வது சுற்று பொங்கு சனி பேர். சின்ன வயதில் வந்தால் மங்கு சனி, பெரிய வயசில் 70க்கு மேலே வந்தால் மரண சனி என்று சொல்வார்கள். இந்த மரண சனியெல்லாம் தாண்டி ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன்னா 90 வயசு வரையும் இருப்பாங்கன்னு ஆயுள் இருக்கும்போது இந்த 3வது சுற்று ஒன்றும் பண்ணாது. அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அடுத்து மீனராசி என்பதே உங்களுக்கும் 7 நடந்து கொண்டு இருக்கிறது. விரைய சனி நடக்கிறது. அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி இந்த சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும். பார்த்து கவனமாக நடந்துங்க. உங்களுக்கு வந்து ராகு வந்து ராசியில் இருக்குது. ராகு ராசியிலேயோ லக்கணத்திலேயோ ராகு கேது செவ்வாய் சனி இதெல்லாம் இருக்கக்கூடாது.
காரியங்களை கொஞ்சம் குழப்பமான நிலையில் உண்டு பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நல்லதே எனக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல சூழ்நிலை கிடைக்கும். அது மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களே சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. காக்காய்க்கு எள்ளன்னு வைங்க, எள்ளு சாதம், எள்ளு பொடி பண்ணி வச்சுங்க. சனிக்கிழமை சாதம் வடித்து அந்த சாதத்தில் எள்ளு பொடியை போட்டு கலந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே காக்காய்க்கு கொண்டு வைங்க. ரொம்ப நல்லது. அந்த எள்ளு சாதத்தை காக்காய் சாப்பிட்றதுன்னா சனி பகவான் திருப்தி அடைஞ்சிடுவார். அதெல்லாம் ஒரு நமக்கு நல்லது. வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா அதனால அர்ச்சனம் பண்ணுவோம். சனி பகவானுக்கு வன்னி பத்திரம் ரொம்ப விசேஷம். அதனால் அந்த வன்னி கன்று வாங்கி பயிர் செய்யுங்க நந்தவரங்களில். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான நேயர்களே, இந்த ஜோதிடத்தில் நிறைய ஒவ்வொரு கருத்துக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு பண்ணிட்டு தவறான ஒரு பலன்களை சொல்கிறாங்க. ஒரு மனிதன் சுகமாக வாழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்லாம் பலமாக இருந்தால் அவன் சுகமாக வாழ்வான். இந்த சுகஸ்தானம்னு ஒன்று இருக்குது. லக்னத்திலிருந்து 4ஆம் இடம், அது சுகஸ்தானம். லக்னம் என்பது ஜீவன், 2ஆம் இடம் என்பது குடும்பம், 3ஆம் இடம் என்பது தைரியம், இளைய சகோதரம், 4ஆம் இடம் என்பது கல்வி, தாய், தன் சுகம், நிலம், வீடு, வாகனம். 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அதனால் முதல்ல சுகம் வேணும், தாய் வேண்டும், படிப்பு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நில, வீடு, வாகனங்கள்லாம் வேண்டும். இதெல்லாம் நமக்கு வேணும். அப்படிங்கிறனால இந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் நம்முடைய சுகம் எப்படி இருக்கிறது. 4ஆம் இடம் போய் 6ல் இருந்தானே முடிஞ்சு வச்சு. 6வது கட்டத்தில் இருந்தான்னா சுகம் கெட்டு போயிடும். 4ஆவதுல சனி செவ்வாய் இருந்தாருன்னா அவுட்டு, படிப்பும் அவுட் ஆயிரும், சுகமும் கெட்டு போயிடும். நில, வீடு, வாகனம்லாம் ஒன்றுமே இருக்காது, வாகன சுகமும் இருக்காது. இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அதனால் இந்த 4ஆம் இடம், அதாவது இந்த 12 கட்டங்களும் வாழ்க்கையில் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான கட்டம். இதில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 12ஆம் இடம்னு ஒரு கட்டம் இருக்குது. அந்த 12ஆம் இடத்தை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை, அதை பற்றி புரிந்து கொள்வதும் இல்லை. 12ஆம் இடத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு கருத்துக்கள் இருக்கின்றது. 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லுகின்றார்கள். அதை தவிர அதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் பெரும்பகுதி பார்த்துட்டேன். 12ஆம் இடம் அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு பேர். அயன சயன சுகம் என்றால் படுக்கையறை சுகம் என்று பொருள். படுக்கையறை சுகம் என்றால் என்னென்னா கணவன் மனைவி சேர்ந்து அனுபவிக்கின்ற சுகம் என்றதுக்கு பொருள். எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அந்த படுக்கையறை சுகம் திருப்தியாக இருக்க வேண்டும். இல்லற வாழ்க்கைன்னு பேர் இருக்குது, தாம்பத்தியம்னு பேர். அந்த இல்லற வாழ்க்கை நன்றாக இல்லை என்றால் உற்பத்தி இல்லை, உற்பத்தி இல்லை என்றால் வம்சம் விருத்தியாகாது, சுகம் இல்லை. இப்படியெல்லாம் நாம் ஆய்வு செய்யணும். அதனால் இந்த 12ஆம் இடத்துல கிரகங்கள் ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்தால் நமக்கு அந்த இல்லற சுகம் அரிதாகிவிடும். அதனால் அதெல்லாம் நிறைய கிரகங்களை ஆய்வு செய்து அதுக்கு தக்க ஜாதகங்களை நாம் இணைவு செய்தோமையானால் இதில் முக்கியமாக நமக்கு ஒரு வாழ்க்கையில் நமக்கு 7ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஜாதகம் கட்டங்கள். 7ஆம் இடம் நம்முடைய மனைவியினுடைய அமைப்பு பற்றி, கணவனுடைய அமைப்பு பற்றி பேசுவது களத்திர ஸ்தானம்னு பேர். அந்த 7ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கணும், 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், உங்களுக்கு 12ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். அதனால் இதுக்கு பாக்கி இடங்கள்லாம் சிறப்பாக இருக்க வேண்டாமா? 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் தொழில் நல்லா இருக்கும். இப்போ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு பேர். அந்த ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்படின்னா ஜீவனம் என்றால் பிழைப்பு. நம்ம ஏதோ ஒரு மூட்டை தூக்கி பிழைக்கிறோம், அது என்னால் அதான் முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மூட்டை நிறைய பட்டாண்டுக்கு போனோம்னா நிறைய லோடு வரணும். அதனால் மூட்டைகள் நிறைய லக்கேஜ் நிறைய வரணும், நிறைய தூக்கணும். ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபாய்க்காவது மூட்டை தூக்கணும். அப்படி மூட்டை தூக்கி பிழைச்சாட்டா அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும். 1000 ரூபா இருந்தால் தான் ஒரு நாளைக்கு குடும்பம் நடத்த முடியும். சாதாரணமாக ஒரு கீழ்நிலையில் உள்ள குடும்பத்துக்கு சொல்கிறேன். ஒரு நடுத்தரத்தில் உள்ள குடும்பம்னா ஒரு நாளைக்கு 2000 3000 வேணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள்லாம் குடும்பம் நடத்தலாம். ஏன்னா ஒரு குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் என்றால் இந்த எல்கேஜிக்கு லட்சக்கணக்கில் செல்ல வேண்டியிருக்கு. இப்படிலாம் ஒரு காலகட்டங்களாக இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, நம்ம கவனமாக நடந்து கொள்ளுங்கள், இறை வழிபாடு செய்யுங்கள். அதாவது நமக்கு கடவுள் இருக்கிறான், பயம் இல்லை, சிவபெருமான் இருக்கிறான்,
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்கிறாரு. அதனால் அந்த சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்தமையால் இன்று முக்கியமான நாள், சிவனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் சோமவாரம், சிவபெருமானுடைய நாள். அதனால் இன்று எல்லோரும் சிவாலயத்துக்கு சென்று உங்களால் இயன்ற ஒரு சிவனுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கின்ற சிரமங்கள்லாம் நீங்கி நல்லருள் பெறுவீர்கள். நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்ல அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அந்த சிவனையும் வள்ளல் பெருமான், வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.